எக்லிப்ஸ் ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. நம்ம எக்லிப்ஸ் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இங்கேயே வந்து டவுன்லோடு X664 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த பேக்கேஜ் இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அடுத்த பேஜில் டவுன்லோடுன்னு இருக்கும், இதையும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே எக்லிப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்லிப்ஸ் இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. எக்லிப்ஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வே தான். ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் பழகிட்டிங்கன்னா போக போக ஈஸியாகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், எக்லிப்ஸ் ஐடி ஃபார் என்டர்பிரைஸ் ஜாவா அண்ட் வெப், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை செகண்ட் ஒன்னே சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் எல்லா ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இது கொடுத்துட்டு ஜாவா 21 + VM ஜாவா 22 நம்ம இன்ஸ்டால் பண்ண ஜாவா இங்கேயே வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? எக்லிப்ஸ் எங்கே வந்து ஸ்டோர் ஆகுதுன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டரும் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சரில் தேவைப்படும். என்னதில் யூசர்ஸ் ஹெச்பின்ற ஃபோல்டருக்குள்ளே எக்லிப்ஸில் ஸ்டோர் ஆகுது. இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இது வந்து ஒரு யூசர் அக்ரிமெண்ட் மாதிரி தான். இதில் ஜஸ்ட் அக்செப்ட் நோ கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இது ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன், எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2024 6th month அப்போ தான் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட ஒர்க் ஸ்பேஸ். ஹெச்பியில் எக்லிப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணது. நான் அப்படியே லான்ச் கொடுத்துக்கிறேன். இப்போது இது லான்ச் ஆன உடனே நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்லிப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் வித் வெல்கம் பேஜோட. இதுதான் வெல்கம் பேஜ்னு சொல்லுவாங்க. அதோடைய சில திங்ஸ் எல்லாம் ஃப்ரம் யூசர் கைட்லேருந்து டுட்டோரியல்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, நியூவில் போயிட்டு நீங்கள் வந்து இங்கே அதர் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஜாவான் இருக்கும். ஓகே, இந்த ஜாவாவில் போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிடும், நம்ம ஆல்ரெடி ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்படியே ஃபினிஷ் கொடுத்துருங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது. இங்கே ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் வந்து டெஸ்ட் சும்மா நான் கொடுக்குறேன். அந்த பேக்கேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். மெயின் மெத்தடையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இங்கே நம்ம வந்து ஒரு சிஸ்அவுட் போட்டுருவோம். வெல்கம் டு என்ன போடலாம், வெல்கம் டு ஜாவா வேர்ல்ட்
ஓகே. டிக்லிங். அவ்வளோதான் சிம்பிள். இங்கே ஒரு ரன் பண்ணிப்போம். இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ரன் ஆகி நம்ம எழுதுனதை பிரிண்ட் பண்ணியாச்சு. வெல்கம் டு ஜாவா வேர்ல்டு.